மீன் குழம்புக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கர்நாடகா ஃபேமஸ் பஸ்ஸாரு பண்ணி பாருங்க. சீரியஸாக சொல்கிற 3 நாள்னா கூட ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். கீரையை நல்லா 3 times மண் இல்லாமல் வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் காராமணி கடலைப்பருப்பு கொள்ளு போட்டு நல்லா கழுவி 2 சொம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசிலுக்கு விட்டுடலாம். கறி மசாலாக்கு 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 20 பல் பூண்டு, 5 தக்காளி, 1 லெமன் சைஸ் புளி, 3 வெங்காயம், அரை மூடி தேங்காய், ஒரு கடாயில் ஆயில் போட்டு சாப் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, மிளகு, ஜீரகம், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், டிப் பண்ணி வச்ச தேங்காய், வேக வச்ச பயிரெலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் வெட்டி வச்ச கீரையை போட்டு 1 சொம்பு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 விசிலுக்கு வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை அரைச்சி வச்ச மசாலால வடிச்சுக்கோங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு மசாலா தண்ணியை போட்டு ஒரு கொதி வரட்டும். கீரை பொரியலுக்கு 1.5 சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு, கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் ஆனதும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கீரையை போட்டு ட்ரிப் பண்ணி வச்ச தேங்காயை போட்டு ஒரு மிக்ஸ் அடிச்சிருங்க. மிச்சம் இருக்க கீரையை போட்டு ஒரு கலக்கிருங்க. பொரியல் ரெடி. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், செம வேர்ல்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.